வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் பிக்சர்ஸ் ஃபுல் என்டர்டைன்மெண்ட். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக நம்ம சேனலில் சன் டிவி பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். வாட் ஹேப்பன் டு சன் டிவின்னு சொல்லிட்டு சன் டிவி பற்றி நம்ம நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஸோ அது பார்ட் 1 வீடியோ. அந்த வீடியோ பார்க்க பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்தோன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். மேலும் பல தகவல் நம்ம சொல்ல போகிறோம் சன் டிவி பற்றி. அதே மாதிரி பார்த்தோம்னா அப்கமிங் பிளான்ஸ் என்ன வச்சிருக்காங்க, அப்கமிங் ப்ரீமியர் என்னென்ன இருக்க போகுது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான என்ன படங்கள் சேட்டலைட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்க போகிறோம். மற்றும் தளபதி விஜய்க்கும் சன் டிவிக்கும் சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதனால மிகப்பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு. ஸோ என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க. வீடியோக்கு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனல் புதுசாக பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சன் டிவியோட லேட்டஸ்ட் ப்ரீமியர் மூவின்னு பார்த்தா அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களோட கூலி மூவி. அது இந்த வடம் தீபாவளிக்கு ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னா அப்கமிங்கில் அவங்க என்ன படங்கள் ரைட்ஸ் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அப்படின்னா 0 தான் சொல்லணும். ஸோ அவங்க ப்ரொடக்ஷன் ரெண்டு படங்கள் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ரைட்ஸ் அவங்கள்ட்ட தான் இருக்கும். ஸோ அதை தவிர பார்த்தோன்னா எந்த படங்களுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா ஜெயிலர் 2 இந்த திரைப்படம் பார்த்தோன்னா 2026 ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதை பொறுத்து பார்த்தா அப்படின்னா ஜூன் மந்த் ரிலீஸ் ஆனால் 2026 தீபாவளிக்கு போகிறதுக்கு ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரீமியர் அப்போ இருக்கும். அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா அட்லி அல்லு அர்ஜுன் காம்போல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதை சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த படம் பார்த்தோம்னா மோஸ்ட் ப்ராப்ளி 2026 லாஸ்ட் இல்லாட்டி 2027 ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆனாலும் 2027 ப்ரீமியர் இருக்க போகுது. ஸோ இதை தவிர்த்து பார்த்தா அப்படின்னா சன் டிவி கிட்ட ப்ரீமியர் அதாவது மூவிஸ்ன்னு பார்த்தா அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா சன் டிவி ஒரு புதுசாக ஒரு புது மெத்தடாலஜி யூஸ் பண்ணி பார்த்தோன்னா சன் டிவி புது படங்கள் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மெத்தடாலஜி பார்த்தோம்னா ஏற்கனவே அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில படங்கள் தான் ட்ரை ஆகிருக்கு. ஒரு சில படங்கள் ஒரு சில டைம் நல்லா போகலை. ஸோ என்னென்னு பார்த்தா அப்படின்னா சன் டிவி பார்த்தா அப்படின்னா சன் என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. அதுக்கு சன் பிக்சர் கீழே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. இந்த சன் என்டர்டைன்மெண்ட்லேருந்து பார்த்தோம்னா நிறைய சீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா இதுலேருந்து பார்த்தா நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய படங்கள்னு பார்த்தா அப்படின்னா ஜி பிரகாஷ் அதோட வணக்கம் தான் பார்ப்பல. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா ஒரு வருஷம் தீபாவளிக்கு பார்த்தா அப்படின்னா யோகி பாபு மற்றும் பல நடித்த திரைப்படம் நாங்கள் ரொம்ப சொல்லிட்டு ஒரு படத்தை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டைரக்ட் டெலிவிஷன் ப்ரீமியர் சொல்லிட்டு. ஸோ இந்த டைரக்ட் டெலிவிஷன் ப்ரீமியர் மெத்தடை வச்சுட்டு பார்த்தா அப்படின்னா சன் டிவி பல ஃபெஸ்டிவல் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தோன்னா இந்த தீபாவளிக்கு டெக்னிக்கான மெத்தடாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு பார்த்தா அப்படின்னா அருள்நிதி அவர்களோட ராம்போ திரைப்படம் பார்த்தா அப்படின்னா ஒரு அக்டோபர் 2ஆம் தேதி தான் இந்த படம் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சன் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி கீழே பார்த்தா அப்படின்னா இவங்களுக்கே நெருக்கமான இருக்க ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு பல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது படங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்லி பார்த்தா அப்படின்னா டைரக்ட் டெலிவிஷன் ப்ரீமியர் தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா இந்த மெத்தடாலஜியில் நல்ல ஒர்க்கான ஒரு திரைப்படம் பார்த்தா அப்படின்னா விக்ரம் பிரபு மற்றும் லட்சுமி அவர்களோட முத்தையராசன் திரைப்படம் தான் புலிக்குத்தி பாண்டி. இந்த படம் பார்த்தோன்னா பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி. இந்த படம் ஒரு நல்ல ஸ்கோப் கிடச்சிச்சு. அதாவது நல்ல டிஆர்பி கிடச்சிச்சு. அந்த ஒரு திரைப்படத்தை தவிர பார்த்தா அப்படின்னா மற்ற டைரக்ட் டெலிவிஷன் திரைப்படம் எல்லாமே ரொம்ப ஃபெயிலியராக அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ டெலிகாஸ்ட் பண்ணியிருக்க ராம்போ திரைப்படங்கள் பார்த்தோம்னா அவ்வளோவா நல்லா இல்லை. ஆனால் இந்த படம் பார்த்தோன்னா சன்நெக்ஸில் ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. மற்ற படங்கள் எல்லாமே பார்த்தா அப்படின்னா டேரக்டாக டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சன்நெக்ஸில் ப்ரீமியர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தளபதி விஜய்க்கும் அந்த டிஎம்கேக்கும் சொல்லிட்டு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் சொல்லிட்டோம்னா நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதனால பார்த்தா அப்படின்னா டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் பிரச்சனைனால கன்ஃபார்ம் பார்த்தோன்னா சன் டிவிக்கும் டிவிக்கும் அதாவது அதனால பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டாகும். ஸோ எது மூலியமானு பார்த்தா அப்படின்னா சன் டிவி கிட்டே உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சன் டிவி கிட்டே இருக்க முக்கால்வாசி படங்கள் எல்லாமே தளபதி விஜயோட படங்கள் தான். அந்த படங்கள் எல்லாமே எவர்கிரீன் மூவிஸ். அது எப்போ போட்டாலும் டிஆர்பின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வரையும் கில்லி போட்டாலும் பயங்கரமான டிஆர்பி வரும். கில்லி மட்டும் இல்லை, ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. எல்லாமே பழைய திரைப்படங்கள் தான். ப்ரைம் டைமில் போட்டாலும் நம்பர் 1ல் இருக்க படங்கள் எல்லாமே சன் டிவி தான் வச்சுருக்காங்க. ப்ரைம் டைம் இல்லாமல் கூட மற்ற டைம்லையும் போட்டாலும் நல்ல படங்கள் சன் டிவி தான் விஜய் படங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் ரீசெண்டாக கவனிச்சிருப்போம். கடந்த ஒரு மாதமாக பார்த்தோம் அப்படின்னா விஜய் படங்களில் டெலிகாஸ்ட் பண்ணுறதே இல்லை. சப்போ கேடிவியில் கூட பார்த்தோம் அப்படின்னா விஜய் படங்களில் காலைல 7 மணி ஸ்லாட் அந்த மாதிரி ரொம்ப பழைய படங்கள் அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. விஜய் படங்கள் நம்ம பார்க்கவே முடியாது சன் டிவியில். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரச்சனைனால பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கான நியூஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு மோரலாஸ் அப்படின்னா ஒரு 2-3 மந்த்ஸ் பார்த்தோம்னா இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் என்னென்னு தெரியல. ஆனால் இது அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இன்னும் 1-2 மாதத்துக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து கிளியர் ஆனால் என்னென்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு பார்த்தோன்னா பார்க்க முடியாமல் தான் இருக்குது.
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி ஜனநாயகன் ரைட்ஸும் பார்த்தா அப்படின்னா வந்து ஜீ தமிழ் தான் வந்து இருக்குது. நம்ம பல தாட்டி சொல்லியாச்சு, அது சன் டிவிக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பிரச்சனை மூலமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜனநாயகன் ரைட்ஸ் வந்து வாங்கவே போகிறது கிடையாது. ஸோ லாஸ்ட் படம் தளபதி விஜயோட படம் பார்த்தோம்னா ஜீ தமிழ் தான் வந்து வாங்கிட்டாங்க. அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைனலாக பார்த்தா அப்படின்னா இவங்கள்ட்ட இருக்க சேட்டலைட்ஸ் பார்த்தா அப்படின்னா இப்போதைக்கு 0 தான் இருக்குது, அந்த 2 ப்ரொடக்ஷன் கம்பெனி படங்களை தவிர. ஸோ வந்து இதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னா வந்து இன்னும் வந்து பொங்கலுக்குன்னு பார்த்தா அப்படின்னா படங்களை வந்து இப்போதைக்கு எதுவுமே இல்லை. இன்னும் நவம்பர் டிசம்பர்னு சொல்லிட்டு 2-2.5 மாதம் தான் வந்து இருக்குது. இதுக்கடையில் ஏதாச்சும் ஒரு படத்தை டேரக்ட் டெலிவிஷன் ப்ரீமியரை வந்து எடுத்து பண்ணால் தான் வாய்ப்பு உண்டு. இல்லை இதுக்கு வெறும் பிளான் எதுவும் பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தெரியல. இப்போதைக்கு பொங்கல்னு பார்த்தோம்னா புது படங்கள் வந்து எப்படியும் வந்து 2 நாட்கள் வந்து இருக்குது, பொங்கல் அண்ட் மாட்டு பொங்கல். எப்படியும் வந்து ஒரு படம் வந்து நல்லா புதுப்படத்தை போடுறது, இன்னொரு படத்தை ஏதாச்சும் ஒரு படம் டேரக்ட் டெலிவிஷன் கூட வந்து பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தளபதி விஜயோட படங்களை யாராலும் சன் டிவியில் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா எல்லா வருஷம் தீபாவளிக்கு சன் டிவியில் ஒரு தளபதி விஜயோட படம் வந்து கன்ஃபார்ம் வந்து போட்டுருவாங்க, போடாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ தீபாவளியில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ 3 திரைப்படம் தான், அதில் வந்து எந்த திரைப்படம் வந்து தளபதி விஜயோட படங்கள் வந்து இல்லை. யாரெல்லாம் மிஸ் பண்ணிட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், மேலும் ஒரு நல்ல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.